ஹாய், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் மிரர் மோசைக் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 2 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டுடைய ஓரங்களில் மாஸ்கிங் டேப் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நான் 2 வால் டெக்கர் செய்கிறதுக்காக 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 2லையும் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் ஒட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸில் காம்பஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் வச்சு மிரரை ஒட்டிட்டு கரெக்டான ஒரு கேப் விட்டு நம்ம அடுத்தடுத்த மிரர்களை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு வேறு வேறு ஷேப்பில் மிரர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு பெரிய சைஸில் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு மிரரும் அதை சுற்றியும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மிரர் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்படி மிரரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரஃப்பாக மிரர்லாம் எடுத்து வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைனில் இதை ஒட்ட போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒட்ட வச்சுருந்த அந்த மிரரை சுற்றியும் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 6 மிரர் நான் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி கேப் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டிசைன் பிடிக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட ஆரம்பிங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மிரர்லாம் வச்சு பார்ப்பீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து மொபைல் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி வச்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கார்ட்போர்டில் ஒட்ட ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் சர்க்கிள் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மிரர்லாம் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்கொயர் ஷேப்புக்கு நடுவுலையும் 3 டாட் மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மிரர்ஸ் எடுத்து நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு க்ளூ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த ஆர்ட் செய்கிறதுக்காக நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் தான் இந்த கார்ட்போர்டை கட் பண்ணணுன்னு இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ஹார்ட் ஷேப்லேயோ கூட நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். சைஸுமே ரொம்ப சின்னதாகவோ அல்லது இதை விட பெரிய சைஸ்லேயோ கூட நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ 2வதாக கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் பீஸில் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு மிரர் எடுத்து சென்டரில் ஒட்ட வச்சுட்டு அதை சுற்றியும் ஒரு 6 மிரர் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் மிரர்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒட்ட வச்சுருந்தாலும் அதில் கேப் இருக்குல்ல அந்த இடத்துல ஒட்ட வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மேல் பக்கமாக சின்ன சின்னதாக இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மிரர் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் சர்க்கிள் ஷேப்பில் மிரர் எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒரு பெரிய சைஸில் மிரர் ஒட்ட வச்சுருந்தோம்ல அதுக்கு நேராக அப்படியே மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஒட்ட வச்சுட்டேன். இப்படி ஸ்டிக் பண்ண பிறகு 2 சர்க்கிள் ஷேப்புக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்படி ஸ்டிக் பண்ண பிறகு சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டியிருக்கோம்ல அந்த மிரருக்கு மேலே ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு டாட்டும் வச்சுட்டு அதில் வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற குட்டி மிரர் எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மிரர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இந்த குட்டி மிரர் ஒட்ட வச்சுருக்கோம்ல அந்த இதுக்கு சைடில் 2 வர மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மாதிரி டிசைனில் மிரர்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டை செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த மிரர் தான் ஒட்டணுன்ட்டு இல்லைங்க, இதுக்கு பதிலாக சீடியை கட் பண்ணி நம்ம இந்த ஆர்ட் பண்ணலாம். இல்லைனா உங்ககிட்ட ஃபேக் மிரர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த ஆர்ட் செய்யலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 இந்த மாதிரி ஒட்ட வச்சதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்து மாறிடும். ஏன்னா கொஞ்சம் நகர்ந்தது அப்படின்னாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கிறேன். லாக்டவுன் டைமில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கடையில் வாங்கின பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக சாக் பீஸை பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாக் பவுடர் கடையில் இருக்கும்ல அது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வால்பட்டி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு பவுலில் தேவையான அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வால் டெக்கரையுமே டபுள் கலரில் நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து 3 கலர் 4 கலர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா ஒரே கலரில் கூட நீங்கள் இதை செஞ்சு முடிக்கலாம். இந்த பேஸ்ட் செய்யும்போது ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்பவும் ட்ரையாக இருக்குது, ரொம்பவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் வாட்டரோ அல்லது பெயிண்ட்டோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெயிண்ட் சேர்க்கும்போது கொஞ்சமாக பெயிண்ட் சேர்த்து செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் டிம்மான மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கலர் ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் நிறையாவே கலர் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்பூன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்பேச்சுலா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், பேலட் நைஃப் இப்படி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதை யூஸ் பண்ணாலும் விரலால் நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம இதை செய்யணும். அப்படி செஞ்சால் தான் இது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது எல்லோ கலர் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ஓரங்களில் வந்து சிகப்பு கலர் அல்லது ஆரஞ்சு கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். அதனால மறுபடியும் கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் ரெட் கலரும் நான் சேர்த்துக்கிறேன். பெயிண்ட் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனால் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விரலால் நம்ம அப்ளை பண்ணணும். மாஸ்கிங் டேப் அல்லது நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஒட்ட வச்சுருக்கீங்கன்னா அந்த இடங்கள்லையும் அதோட ஓரங்கள்லையும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி விடணும். இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இது குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ்க்காவது கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இதை ரெஸ்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கலர் சாக் பீஸ் யூஸ் பண்ணலாங்க. என்னென்ன கலர்லலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கலர் சாக் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஜல்லடையில் நல்லா ஜலிச்சுட்டு தேவையான அளவுக்கு பெயிண்ட்டும் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாக் பீஸ் பவுடரில் பெயிண்ட் சேர்க்கும்போது என்ன கலர் சாக் பீஸ் பவுடரோ அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லோ கலர் சாக் பீஸ் பவுடர் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா பெயிண்ட்டோட அளவு கம்மியாகும். இந்த பேஸ்ட்டுமே ஓரளவுக்கு நம்ம கடையில் வாங்கின பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரியே கிடைக்கும். இப்போ வந்து ரெண்டாவதாக இருக்கிற அந்த வால் டெக்கரில் லைட் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். லைட் ப்ளூ கலர் என்கிட்ட இல்லை. அதனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கொஞ்சமாக ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் கூடவே தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த லைட் கலரில் இருக்கிற இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது டார்க் ப்ளூ கலரில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் கலர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிருந்தோம்ல அது வந்து 15 மினிட்ஸ் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சி இந்த மிரருக்கு மேலேயும் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற இந்த பேஸ்ட்டுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டோம் அப்படின்னா நீட்டாகி வந்துடும். ரொம்பவும் ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத்தை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு கொஞ்சம் வெட் கிளாத்தாக இருக்கும்ல அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை இது மாதிரி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனாலுமே சாண்ட் பேப்பர் வந்து ஒரு சின்ன பீஸ் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதோட ஓரங்களில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நான் வந்து இதை ரப் பண்ணிக்கிறேன். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த முடிகிற இடத்துல நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம்ல அதனால இந்த இடத்துல வந்துட்டு நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் டார்க் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இந்த மிரர் மொசைக் ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.